இவங்க யாரு? நம்ம முதலாளியோட மாஜி மனைவி. அம்மா வணக்கம்மா. ஐயா மாடியில் இருக்காரு. ஐயா. எஸ். பைரவி அம்மா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. பைரவி, நீ இங்க வந்த? எங்க அண்ணனை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன். அந்த கேஸ நீ வாபஸ் வாங்கிக்கணும். முடியாது. உங்க அண்ணன் என்ன கத்தியால குத்தி கொலை செய்ய வந்தான். நான் நினைச்சிருந்தா அப்பவே அந்த நாயை சுட்டு கொன்னு இருப்பேன். அப்படி செய்யாம சட்டப்படி செய்ய வேண்டியதை செஞ்சு நான் ஒரு பெரிய மனுஷனா நடந்துகிட்டேன். நீ எப்படிப்பட்ட பெரிய மனுஷன்னு எனக்கு தானே தெரியும். நான் பெரிய பணக்காரின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன காதலிக்கிற மாதிரி நடிச்சு என் சொத்துக்களையும் ஏராளமான நகைகளையும் பறிச்சுக்கிட்டு என்ன துரத்தி அடிச்சிட்ட. பிச்சைக்காரனா இருந்த நீ கோடீஸ்வரனா மாறிட்ட. அதுக்கு காரணம் உன் காதல் போதையில மயங்கி நான் உனக்கு போட்டு கொடுத்த கையெழுத்து. இல்ல, என் தலையெழுத்து. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில அதிர்ஷ்டம் பல உருவத்துல வரும். என் வாழ்க்கையில அது உன் உருவத்துல வந்துடுச்சு. அத பார்த்து உங்க அண்ணனால பொறுத்துக்க முடியல. அப்படி இல்ல, நீ என்னை ஏமாத்தினத பொறுத்துக்க முடியாம தான் என் அண்ணன் உன்னை பழி வாங்க வந்தாரு. அதுக்கு தான் அவனுக்கு தகுந்த தண்டனை கிடைச்சிருக்கு. அது முடிஞ்சு அவர் வெளியில வரத்தான் போறாரு. வரட்டும். அண்ணனுக்கும் தங்கைக்கும் துணிச்சல் இருந்தா என்கிட்ட இருக்கிற உங்க பொருளை நீங்க எடுத்துக்கலாம். அது வரைக்கும் உன் சாப்பாட்டு செலவுக்கு ஏதாவது தேவைன்னா நீ வந்து என்கிட்ட வாங்கிக்க. நான் பிச்சைக்காரி இல்லடா, பிச்சைக்கார நாயே. கத்தாத. மதன், இந்த கண்ணாடி மாதிரி உன் கௌரவத்தையும் நொறுக்கி என் சொத்துக்களை நான் அடையல. நான் பைரவி இல்லடா. அண்ணா, நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன். ஆனா அந்த மதன் கேஸ வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டான். பரவாயில்லம்மா, ஒரு வருஷம் தண்டனை தானே. அது முடிஞ்சு நான் வெளியில வந்ததும் அவன் கதையவே முடிச்சிடுறேன். நீ ஒண்ணு கவலைப்படாத. டைம் ஆயிடுச்சுமா? ஏன் கார அழுக்காக்குற? அழுக்காக்கல ஏஜமா, இருக்கிற அழுக்க துடைக்கிற. இதுல கிடைக்கிற காசை வச்சுதான் நானும் என் குடும்பமா அறவயிறு கஞ்சியாவது குடிக்கிறவங்க. சரி போப்போ. ஏய் கிழவா, என்னையா இது கோடு? அது நான் பண்ணலீங்க, முன்னாடியே இருந்ததுங்க ஐயா. பொய்யாடா சொல்ற? நான் ஏழைதாங்க, ஆனா பொய் சொல்ல மாட்டேனுங்க. செய்யறத செஞ்சுட்டு பேச்சாடா பேசுற. பிச்சைக்கார கிழவா, இன்னையில இருந்து நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்க. சத்தியமா நீ கடவுள் கிடையாது, நீ மனுஷனும் கிடையாது, நீ ஒரு மிருகம். யார் நீ? கடவுளோட குழந்தை, ஏழைங்களை மதிக்கிறவன். கார்ல ஒரு சின்ன கோடு விழுந்ததுக்காக ஏழை மனுஷன் கூட பார்க்காம இப்படி அடிச்சு. இவெல்லாம் மனுஷன் இல்ல, சமூகத்துல இருக்கிற நோய். இவனை எல்லாம் நாய் மேல காரை ஏத்தி கொள்றது மாதிரி கொல்லணும். அப்படிங்கிற இந்த கார் வச்சிருக்கிறதுனால தானே நீ இவ்வளவு திமிரா பேசுற. மிஸ்டர்,
இது என்ன கார் தெரியுமா? மெர்சடஸ் பென்ஸ். இதோட விலை 12 லட்சம் ரூபாய். நீ ஓட்டி பாத்திருக்கியா? இல்லைங்க, இது வரைக்கும் ஓட்டலைங்க. ஆனா இப்ப ஓட்டுறேங்க. 50 பைசா பெட் வச்சுக்கலாமா? சி, 50 பைசாவா? ஆமாங்க, பாவம் நான் ஏழைங்க. Just a second. வணக்கம் சார். வணக்கம். என்னை மன்னிச்சிடுங்க, நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்க. எனக்கு உண்மையிலேயே இந்த கார் ஓட்ட தெரியல. இந்தாங்க, இது ₹1. 50 பைசா நம்ம கட்டின பெட்டுக்கு, 50 பைசா இந்த கார் ரிப்பேருக்கு வச்சுக்குங்க. இத பார், ஏழைங்க வயித்துல அடிச்ச ஆண்டவன் ஏதோ ரூபத்துல வந்து உன்னை அழிச்சிடுவான். பாய் பாய். உன் பேர் என்ன? ராஜா. எல்லாத்தையும் அப்படியே என்கிட்ட ராஜா ராஜா சுட்டாத. நான் தயாள். குருவே நீங்களா? ஆசீர்வாதம் பண்ண. மகள புட்டாகட்டும். ஆமா, நீங்க இங்க எதுக்காக வந்தீங்க? பின்ன பூஜை பண்ண வருவாங்க. இங்க இந்த பூட்டை உடைக்க எவ்வளவு ட்ரை பண்ண என்னால முடியல. ஒன்ன தவிர எந்த அப்பறாலும் முடியாது, எனக்கு நல்லா தெரியும். சரி சரி, மொத்தத்தை எடு. எத? ஆளுக்கு பங்கு போட்டுக்கலாம், பாதி பாதி 50-50. ஏன் கொடுக்க மாட்டியா? குரு கேட்டா ஏதாவது சிஷ்யம் இல்லைன்னு சொல்லுவாங்க. டெஃபரண்டா எல்லாத்தையும் நீங்களே. திருட்லயும் ஒரு நேர்மை வேணும். 50-50. Come on. ஆமா, உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு. எங்க இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? அதை ஏன் கேக்குற ராஜா? எப்ப பார்த்தாலும் இந்த கஸ்டம்ஸ், போலீஸ், இன்கம் டாக்ஸ் இவங்க தான் என் பின்னாடியே சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தான் நினைச்சேன். உங்களுக்குமா? இவங்களுக்கு பயந்துகிட்டே நான் அமெரிக்கால போய் செட்டில் ஆகலான்னு இருக்கேன். இத பாரு, இது எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட் அமெரிக்கா. குருவே, எனக்கும் இங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் முடிச்சிட்டு நான் அமெரிக்கா வந்துடுறேன். மோஸ்ட் வெல்கம். நீ அமெரிக்கா வா, உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நான் செய்யறேன். இதோ என் கார்டு, என் அட்ரஸ் வச்சுக்கோ.
ராக்கு பாத்துக்கிட்டு பிரேக் கூட மறந்துட்டேன். இங்க வந்து உங்க வண்டி மேல ஏறி என் வண்டி கிஸ் பண்ணிருச்சு. நீங்க ரஜினிகாந்த் தானே? இல்லைங்க, ஐ அம் ராஜா. ஓ ராஜாவா? நீங்களும் அவரை மாதிரியே இருக்கீங்க. நான் அவரோட ரசிகர், அதாவது அவரோட விசிறி. அவரோட போட்டோவை தலானி கடையில வச்சுக்கிட்டா எனக்கு தூக்கமே வரும். நீங்களும் அவரை போலவே இருக்கீங்க. நான் உங்களை வச்சுக்கிட்டா தலானி கடையில வச்சுக்கிறேன்னு சொன்னேன். பாப்பி. ஐயோ ஐயோ அம்மா, என்ன விட்டுடுங்க. என்ன மன்னிச்சிடுங்க, நான் தப்பா சொல்லிட்டேன். எனக்கு என்ன 16 வயசு கூட ஆகல. நான் அழகா இருக்கேனா? ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் ஒல்லியா இருக்கேனா? ஓ, ரொம்ப ஒல்லியா இருக்கீங்க. நான் ரஜினிகாந்த் நினைச்சு இப்படி திரும்ப இழுத்து போயிட்டேன். அப்படியாமா? மறுபடியும் அம்மாவா? இல்லைங்க, இல்லைங்க. என்ன கலாட்டா? கலாட்டெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் வண்டி அவர் வண்டி மேல ஏறி கிச்சகிச்சா பண்ணிச்சு. அவ்வளவுதான். இல்ல எஸ் சார். அப்படிங்களா சார்? Yeah? உங்க டிரைவிங் லைசென்ஸ் எடுங்க. கார்புல இருக்கு, இத கொண்டு வரேன். மேடம், உங்க டிரைவிங் லைசென்ஸ் எடுங்க. நான் வந்து எல்போர்டு எனக்கு கத்து கொடுங்க. மேடம், என்ன இது? ஏய், மிஸ்டர். உன்னாலதான் என் கிச்சகிச்சு போச்சு. எனக்கு கிச்சகிச்சு வேணும். சார், நேத்து டிராபிக் சிக்னல்ல நான் பார்த்தது இதே ஆள் தான் சார். இவன் தான் ராஜா. எந்த பூட்டையுமே சாவி இல்லாம உடைக்காம ரொம்ப ஈஸியா திறந்துருவான். கைரேகப்படாம திருடுறதுல ரொம்ப கெட்டிக்காரன். கோடீஸ்வரன் ரத்தன்லால் வீட்டுல திருடினவன் இவனா தான் இருக்க முடியும். சார் தயாள பிடிச்சு கேட்டேன். அவன் தான் தலைமறைவாயிட்டானே. எங்கேயாவது வெளிநாட்டுக்கு தான் ஓடி மறைஞ்சிருக்கணும். சார், இதுதான் ராஜாவோட கார் நம்பர். இந்த நம்பர் எல்லாம் வச்சு அவனை பிடிச்சிட முடியாது. கார் நம்பர் மட்டும் இல்ல, காரையே மாத்திடுவான். அவன் பெரிய கார் திருடன். எனிஹவ், அவனை எப்படியாவது சீக்கிரம் பிடிச்சு. How are you? Thank you. அப்பா, அம்மா, பாட்டி. நான் மேல இருந்து கீழே விழுந்துட்டேன்னு பாத்தீங்களா? அதான் இல்ல, எத்தனை ரவுண்ட்ல கீழே வர முடியும் பார்த்தேன். 4 ரவுண்ட்ல வந்துட்டேன். நன்றி, மிக்க நன்றி. கொஞ்சம் பின்னாடி தட்டி விட்டுடுங்க. நன்றி, நன்றி, உயர்ந்த நன்றி. போதும் போதும் போதும். தேங்க்யூ, வரேன். என்ன மியூசிக்காரரு, விளையாடுறீங்களா? அப்படி சொல்லணும்னு ஆசை இருந்தா மிலிட்டரியில போய் சேருங்க. எம்எல்ஏயும் குறி வைக்கிறீங்க. ஆமா, யார் நீங்க? சிங்கம், ராஜ சிங்கம். இந்த சிங்கம் குறி வச்சதுன்னு அதுல இருந்து யாரும் தப்ப முடியாது. நல்லா இருக்கு. ஆமா, எம்எல்ஏயும் குறி வைக்கிறீங்க. நான் என்ன உங்க பகையாளியா இல்ல பங்காளியா? பங்காளிப்பா, அண்ணன். அண்ணனா? ஆமா. இவன் அடையாளம் தெரியுதா? யார் இந்த ஆளு? படு ஸ்டைலா இருக்கானே. பெரிய ஸ்டைல் முத்துக்கருப்பேன். திருட்டு பய. திருட்டு பையனா? சீ, 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 சீ. இந்த காலத்து பசங்க ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. இந்த காலம். இதுல 3 தோட்டா இருக்கு. நீ எத்தனை சாப்பிட போற? எனக்கு பசியில, நீங்களே சாப்பிட்டுடுங்க. பசி உண்டாக்குற ராஜா. ராஜாவா? என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் பேரு யாருக்கு தான் தெரியாது. அந்த பைய எடு. எந்த பை? பையன் இல்ல, பைய முதுகுல மாட்டிருக்கே, எடு. இதுல என் ட்ரெஸ்ஸுக்கு தான் இருக்கு. உங்க அளவுக்கு சரியா போறாது.
போலீஸ்காரன மாதிரி நீ சிக்கி 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 ஒரு சொக்கா இருக்க வாத்தியார. எப்படி எப்படி சிக்கி 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 சிக்கி. கார் திருட்டு, வீடுகளில் பூட்டை திறந்து நகை, பணம் முதலியவற்றை கொள்ளையடித்த குற்றங்களுக்காக இந்திய குற்றவியல் 392வது பிரிவின்படி ராஜா 1 வருடம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறேன். ராதா, ஏற்கனவே சொல்லிருக்கேன் நான் திருடன், நீ நம்பவே இல்லை. இப்போவது நான் திருடன் நம்புவேன்னு நினைக்கிறேன். ஜெயிலின்னு வந்த உடனே நான் வந்து பாக்குறேன். அது வரைக்கும் நீ அங்கே வராத. நம்ம 2 பேரையும் 1 வருஷத்துக்கு பிரிச்ச புண்ணியம் பெரிய அணுகு தான் சேரும். ஆமா, சோதா தம்பி 2 நாளைக்கு ஒரு தடவை வீடு பூந்து கொள்ளையடிப்பான். சோமாரி என்ன வாயில வந்த வச்சு அதை பாத்துக்கிட்டு இருப்பான். அதுக்காக தானே எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. பாப்பா, உனக்கு காதல் சைக்காலஜி தெரியுமா? தெரியாது. உனக்கா அவளுக்கா? 2 பேருக்கும் தெரியாது. நான் சொல்லி கொடுக்குறேன். தம்பி அடிக்கடி மீட் பண்ணாத. தம்பி, அண்ணன் நேரமாச்சே, நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. மூடிட்டேன். அண்ணன் சொன்ன மாதிரி வந்து விட்டு பிடிப்பா. நான் விட்டாலும் இவர் பிடிக்கிறதுக்கு வா. குட் மார்னிங். என்ன வேணும்? எனக்கு வாடகைக்கு ஒரு பெரிய வேன் வேணும். எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேன். நீ யார் இங்க அனுப்புனது? மேல இருந்து. Get out from here. என்ன தர காலையில ரொம்ப சூடா இருக்க? போயிடு, இல்ல ஹாஸ்பிட்டல் காமிச்சிடும். என்ன ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புற அளவுக்கு அவ்வளவு பலசாலியா நீ? பாக்குறியா? எப்படி? படுசாதாரணம். இதாலேயே நோண்டிடுவேன். இது எப்படி? இது எப்படி? இது எப்படி இருக்கு? பத்தாதா? கொடுக்கிறேன். சங்கத்திடத்துல செய்தி வந்திருக்கு. என்னோட நம்பர் என்ன சொல்லு. இல்ல 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 இல்லன்னா ஸ்கார்போர்ட் சேர்த்து கைத்துள்ள போயிடும். சொல்லு. I don't know. TMU 5432.
என்ன ரங்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற? என்ன விஷயம்? நான் கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்தலாம்னு இருக்கேன். வெரி குட். பட் நம்ம தொழிலுக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராத. அத பத்தி யோசிச்சியா? அமர், இன்னையோட கடத்தல் தொழிலை விட்டு தொலைச்சிடலாம்னு இருக்கேன். இன்னைக்கு தான் எனக்கு கடைசி நாள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. அமர், போலீஸ் செக்கிங், ஜாக்கிரதை. சார், இதோ இன்வாய்ஸ். இத பார்த்துட்டு என்ன போக விடுங்க சார். நான் சீக்கிரமா போகணும். போடுறதுக்கு உங்களுக்கு அரசாங்கம் சம்பளத்தை கொடுக்குது. முதல்ல போறதுக்கு கொடுக்குது, அப்புறம் தூங்குறதுக்கு கொடுக்குது. தூங்குறதுன்னா வீட்டுக்கு போய் தூங்குறது. வீட்டுல போய் தூங்குனா உன்ன மாதிரி திருட்டு பசங்களை பிடிக்க முடியாத. யார் திருட? நீ திருட, உங்க அப்பன் திருட, உங்க ஆத்தா திருடி. நக்கல தூங்குறதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா? ஐயோ செப்பரானவை. எடுத்துற வண்டியை திறந்து காவி. பாட